ஓகே, குட் ஈவினிங் எல்லாருக்கும். இங்கே எங்களுக்கு குட் மார்னிங், எங்களுக்கு மார்னிங். ஓகே, போன முறை நான் இந்த கிளாஸில் போன முறை நாங்கள் என்ன படிச்சு நாங்கள் யார் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். போன முறை கிளாஸுக்கு வந்த ஆட்கள் விளங்கில காரணிகள், ரைட்? ஓகே, குட். நாங்கள் போன முறை வந்து நாங்கள் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து நாங்கள் போன முறை வந்து காரணிகள் படித்த நாங்கள் வந்து காரணிகள் துவங்கி பிறகு முதன்மை காரணிகள் படித்த நாங்கள் முதன்மை காரணிகள் படிச்சுட்டு முதன்மை காரணிகள் என்றால் என்னென்று படித்த நாங்கள் பிறகு முதன்மை காரணிகள் என்று போட்டு பொது பொது காரணிகளில் பெரியதை படிச்ச நாங்கள் என்ன எப்படி பொது காரணிகள் பெரியது அது கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ போவோம். கிருஷாந்தி தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது போன முறை கிளாஸ்ல ஏதாவது விளங்காம இருக்குதா உங்களுக்கு? ஓகேயா? விளங்காம இருக்கு சார். விளங்கில? விளங்காம இருக்கு சார். எது விளங்கில? காரணிகள் சார். ஓகே, முதன்மை காரணிகள். முதன்மை காரணிகள். ஓகே, முதன்மை எண்கள் என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதன்மை எண்கள் என்றால் நாங்கள் என்னென்று சொல்றோம். நாங்கள் முதன்மை எண்கள் என்றால் என்ன? 1 2. ஓ, அது சரி. 1 வேற. அது 1 வந்து முதன்மை எண் இல்லை, 2 தான் துவங்குது. இது வந்து முதன்மை எண்கள் என்றால் அந்த எண்களை வந்து ஒன்றாலையும் அந்த எண்ணாலையும் மட்டும்தான் வகுக்கலாம், மற்ற ஒரு எண்ணாலையும் வகுக்க முடியாது. இப்ப 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வந்து 1ஆல வகுக்கலாம், 4ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம். அப்ப வந்து அது வந்து முதன்மை காரணிகள், முதன்மை எண்கள் இல்லை, ரைட்? 3 பார்த்தீங்கன்னா 1ஆல வகுக்கலாம் அல்லது 3ஆல வகுக்கலாம். ஆகவே வந்து அது வந்து முதன்மை எண்கள். அது வந்து முதன்மை எண்களுக்குள்ள போகும். ஒன்றை வந்து முதன்மை எண்களுக்குள்ள சேர்க்கிறே இல்லை, ரைட்? 5 பார்த்தீங்கன்னா அப்படித்தான், 7 பார்த்தீங்கன்னா அப்படித்தான், 11 பார்த்தீங்கன்னா அப்படித்தான். அப்ப வந்து இதுல பார்த்தீங்கள் என்றால் கரணிகளும் மடங்குகளும் 2 கரணிகளும் மடங்களும் 2. அப்ப வந்து முதன்மை எண்கள் வந்து 1லிருந்து 20 வரை உள்ள முதன்மை எண்கள் 2 3 5 7 11 13 17 19. இப்ப முதன்மை காரணிகள் என்றால் வந்து முதன்மை காரணிகள் என்றால் காரணிகளாகவும் இருக்கணும், அவை வந்து முதன்மை எண்களாகவும் இருக்க வேண்டும். சரியா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 என்ற காரணிகள் வந்து இவ்வளவு காரணிகளும் இருக்குது. 60 வந்து 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம். இப்ப வந்து 60ஆல வகுக்கலாம். இதில் இவ்வளத்திலையும் வந்து முதன்மை காரணிகள் வந்து 2 3 5 மட்டுமே, ரைட்? சரியா? அப்ப வந்து முதன்மை காரணிகள் வந்து காரணிகளாகவும் இருக்க வேண்டும், முதன்மை எண்களாகவும் இருக்க வேண்டும் என்றபடியால் வந்து முதன்மை காரணிகள் என சொல்லப்படும். சரியா? விளங்குதா கிருஷாந்தி? ஓகே, இதுல வந்து 2 3 5. சரியா? அத அந்த ஹோம்ஒர்க் கொண்டு நான் தந்த நான் முதன்மை இதுதான் முக்கியம். இதுல பாருங்க பிள்ளைகள், முதன்மை எண்கள் இல்லாத எந்த ஒரு முழு எண்ணையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதலாம். முதன்மை எண்கள் இல்லாத எந்த ஒரு எண்ணையும் முதன்மை காரணிகளாக பெருக்கலாம். இப்ப இதுல வந்து 84 போட்டிருக்கிறேன். 84 வந்து முதன்மை 84 வந்து எப்படி நாங்கள் பார்க்கலாம்? இப்ப நாங்கள் இதுக்கு முதல் வந்து பாடத்தை பார்த்து நாங்கள் வந்து இதுல வந்து பார்த்துனாங்க ஒரு எண்ணை வந்து 3ஆல எப்படி பிரிக்கலாம், 2ஆல எப்படி பிரிக்கலாம், 4ஆல எப்படி பிரிக்கலாம், அது ஒரு 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 விதிமுறைகளை படிச்சினாங்கள். என்ன அதுல ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்?
ஓகே, ஞாபகம் இருக்கு, நிலையா இருக்கும். 2ஆல வகுக்கலாம், இப்படி 3ஆல். அதைத்தான் நீங்கள் இப்ப பாவிப்பீங்க. இப்ப உதாரணமா வந்து நாங்கள் வந்து இப்ப இதுல வந்து 84 நாங்கள் பார்த்தோம் என்றால், இது வந்து இப்ப 84 பார்த்தோம்னா 84 வந்து கடைசி எண் 4. அப்ப 2ஆல வகுக்கலாம் ஈஸியா. உங்களுக்கு தெரியும். இலக்க சுட்டி வந்து என்ன? 84 இலக்க சுட்டி என்ன? யாரும் ஒரு ஆள் சொல்லுங்க. 3. அப்ப 3 இலக்க சுட்டியா வந்தாலே, இந்த 3 இலக்க சுட்டியா வந்ததால வேற என்ன தலை வகுக்கலாம்? 3 இலக்க சுட்டியா வந்த விஷயம் சொல்லுங்கடா. 3 இலக்க சுட்டியா வந்தால் எந்த இலக்கத்தால வகுக்கலாம்? ஒரு எண்ண 3 இலக்க சுட்டியா வந்தால் எந்த இலக்கத்தால வகுக்கலாம்? ஒன்றால. ஓகே, ஒன்றால எல்லாத்தையும் வகுக்கலாம். மற்றது என்னத்தால? அந்த விதிமுறைகளை பாருங்கோ. 3ஆல வகுக்கலாம். 3 இலக்க சுட்டியா வந்தா 3ஆல வகுக்கலாம். பிரசாந்தி தெரியுதா? ஓகே, 3 இலக்க சுட்டியால் வந்தால் 3ஆல வகுக்கலாம். அப்ப வந்து 84 நீங்கள் போட்டீங்கள் என்றால் முதல் வந்து 2ஆல 84 மிகச்சிறந்த சிறிய முதன்மை எண்ணான 2ஆல் வகுக்கப்படுகிறது. பிறகு 42. 42ஐயும் பார்த்தீங்கன்னா கடைசி 2. அப்ப 2ஆல வகுக்கலாம். 21. 21ல வந்து 2ஆல வகுக்க இயலாது. ஏனென்றா வந்து ஒற்றை இடத்து இலக்கம் வந்து 1 என்றபடியால் 2ஆல வகுக்க இயலாது. ஒற்றை இடக்க இலக்கம் 1 என்றபடியால் 2ஆல வகுக்க இயலாது. ஆக வந்து இலக்க சுட்டிய பாத்தீங்கன்னா 3ஆல வகுக்கலாம். 7 வந்த எண்ணைக்குள்ள வந்து 7 வந்து 7ஆல வகுத்தா 1. அப்ப வந்து இதை வந்து முதன்மை காரணிகளின் பெருக்கம் வந்து 2 தர 2 தர 3 தர 7 எழுதலாம். முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதலாம். விளங்குதா இல்லையா இருக்கும்? ஓகே, என்ன லக்ஷன் விளங்குச்சா? ஓகே, குட். ஓகே, அப்ப இதுல வந்து அந்த முதன்மை காரணிகளை வந்து ஒரு எண்ணை வந்து முதன்மை காரணிகளின் பெருக்கமா எழுதிக்குள்ள வந்து நாங்கள் இதுல பார்த்து போன முறை கிளாஸ்ல நாங்கள் கொஞ்சம் செய்து நாங்கள் வந்து 3 முறைகள் செய்யலாம். ரைட்? ஒன்று வந்து காரணி நான் இதுல பார்க்கிறேன். புறங்குவாரன் இதுல வந்து பொது காரணிகளில் பெரியது. ரைட்? அதுல வந்து 6, 12, 18 இந்த புத்தகத்துல இருக்கிற உதாரணத்தை தான் நான் சொல்றேன். 6, 12, 18 வந்து நாங்கள் வந்து பொது காரணிகளில் பெரியதை நாங்கள் பார்க்கல வந்து 3 முறைகள்ல வைக்கலாம். ஒன்று வந்து காரணிகளாக எழுதணும். காரணிகளாக எழுதிக்குள்ள 6 காரணிகள் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். 6 காரணிகள் யூஜினா சொல்லுங்க. 6 காரணிகள் 1, 2, 3, 6 சார். 6. ஓகே, குட். 12 லக்ஷான் சொல்லுங்க. 1, 6, 2, 4, 3, 12. 18 விதுஷன் சொல்லுங்க. 1, 2, 3. என்ன சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. 6 சார். 1, 2, 3, 6. ஓகே. 9, 9, 18. மற்றது 18. 18 வருமா? 18. சரியா? அந்த காரணிகளாலையும் வகுக்கலாம். சரியா?
இப்ப முதல் வந்து கேரணியலாக இதண்டிக்குள்ள வந்து நாங்கள் எது பொதுவானதை மட்டும் எடுப்போம். இப்ப இது வந்து இதுல வந்து ரெண்டு வந்து எல்லா இடமும் இருக்கு. என்ன 2 2 2 ரைட். 3 3 3 3 இது வந்து 3லும் இருக்குது. பிறகு எது பொதுவா இருக்குது? 6 6 6. சரி, அப்ப 2 3 6 வந்து 3 2ஆலையும் வகுக்கலாம், 3ஆலையும் வகுக்கலாம், 6ஆலையும் வகுக்கலாம். அப்ப இதுல வந்து பெரியது வந்து 6. அப்ப இந்த 6 12 18க்குள்ள வந்து பொது காரணிகளில் பெரியது வந்து 6. சரியா? விளங்குதா? இது வந்து காரணிகளாக பெறப்படும் முறை. மற்ற என்ன முறையில வகுக்கல? மற்ற இது முதலாவது முறை, ரைட்? சரியா? இது முதலாவது முறை. அடுத்தது வந்து நாங்கள் வந்து அடுத்தது வந்து என்ன முறையால வகுக்கலாம்? நீங்க புத்தகத்தை பார்த்தீங்கள் என்றால் இது முதலாவது முறை. அடுத்தது வந்து வகுத்தல் முறையில செய்கிறது. வகுத்தல் முறையில செய்தீங்கள் என்றால் இப்ப நீங்கள் இப்படி 6 வந்து 2 6 வந்து இப்படி இப்படி 6 வகுத்தல் முறையால ரெண்டு முறையில செய்யலாம். 6 வந்து 6 பிரிச்சீங்கள் என்றால் 2 தரம் 3 2ஆல பிரிச்சு பிறகு 3ஆல பிரிக்கலாம். பிறகு 12 வந்து 2 2 3 18 வந்து 2 3 3 எழுதி போட்டு பிறகு வந்து நாங்கள் வந்து இந்த 6 பிரிச்சீங்கன்னா 2 3 3 ஒரு தானம் அதை ஹோம்ஒர்க் எல்லாம் செய்திருக்கிறீங்க. அப்ப 2 தரம் 3ஆல எழுதலாம். பிறகு வந்து 12 வந்து முதல் 2ஆல பிரிக்கலாம் 6, பிறகு 2ஆல பிரிக்கலாம் 3, பிறகு 3ஆல பிரிக்கலாம் 1. அப்ப 2 தர 2 தர 3 ஆல பிரிக்கலாம். அது மாதிரி 18 வந்து 2ஆல பிரிக்கலாம் 9 3 3 3 1. அப்போ 2 தர 3 தர 3. அப்ப இதுல வந்து கொமனானது வந்து 2 ஒரு 3. அப்ப 2 தர 3 6. இது வந்து வகுத்தல் முறையில செய்கிறது. சரியா? இது விளங்குச்சா எல்லாருக்கும்? பிரசாந்தி விளங்குச்சா? ஆமா சார். அப்ப எல்லாருக்கும் விளங்கு. இது போன முறை கிளாஸ் தான் நான் ஒருக்கா திருப்பி ஒருக்கா மீட்டல் செய்கிறேன்னா இதுல வந்து சில பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒருக்கா மீட்டல் செய்கிறேன். சரியா? இப்ப இதுல வந்து நாங்கள் வந்து இனி வந்து நாங்கள் இன்னொரு கணக்கு தந்தேன். இதுல வந்து பிறகு இன்னொரு முறை வந்து அந்த இந்த முறையில இப்படி வகுத்தல் செய்தது என்ன நாங்கள் இதுல வந்து நான் இப்படி வகுத்தல செய்யலாம். இப்படி பார்த்து இப்படி 6 இப்படி எழுதலாம். 6 12 18 பிரிச்சுட்டால் 2ஆல பிரிச்சு போட்டு 3ஆல பிரிச்சு போட்டு 2 தர 3 6. இப்படியும் ஒரு இது முறை 3. அப்ப 3 முறைகளால நாங்கள் வந்து ஒரு பொது காரணிகள் பெரியதை காணலாம். சரியா? இதுல எல்லாருக்கும் விளங்குச்சு தானே? சரியா? ஓகே, குட். அப்ப இப்ப வந்து நாங்கள் வந்து ஒரு இதுல வந்து உதாரணங்களை நீங்கள் புத்தகத்துல பாருங்க 49ஆம் பக்கம். பட் ஓகே, இப்ப வந்து நாங்கள் இதுல வந்து வசன கணக்குகளோட பார்ப்போம். சரியா? ஒரு மாணவரின் விடுதி ஒன்றுக்கு பரிசளிப்பதற்காக பின்வரும் 3 வகையான பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. 30 சவுக்கர கட்டிகள், 20 பற்பசைகள், 18 பற்தூரிகைகள். ஒவ்வொரு பொதியில் இவை 3 வகையிலும் அடங்கும் விதத்திலும் ஒவ்வொரு வகையிலும் சமனான எண்ணிக்கை இருக்கும் விதத்திலும் இப்பொதிகள் செய்யப்பட்டுள்ளன. அப்ப இவ்வாறு இப்ப வந்து ஒவ்வொரு பொதிகள் அதிகூடிய பொதிகள் எல்லாம் வந்து ஒன்றும் சமனா இருக்கிறதுக்கு எத்தனை பொதிகள் வந்து செய்யணும். இந்த ஒவ்வொரு பொதிகளையும் வந்து சரிசமமான சவுக்கார கட்டிகளும் பற்பசைகள் அதுகள் வந்து இருக்க வேண்டும். சமனா பிரிக்கோணம் என்று நீங்கள் யாரும் கேள்வியல் கேட்டா அதுன்ற அர்த்தம் வந்து பொது மடங்குகளில் பெரியது, பொது காரணிகள் பெரியதைத்தான் நீங்கள் கவனிக்குவான். சரியோ?
30, 24, 18. இதுல வந்து நீங்கள் எந்த முறையிலே வந்தாலும் அந்த காரணிகளை காணுங்க பார்ப்போம். பொது காரணிகள் பெரியது ஒரு செய்யுங்க பார்ப்போம். 30, 24, 18. இந்த இது உங்களுக்கு இந்த இதுல வந்து எத்தனை பொதிகள் எத்தனை பொதிகள் செய்யணும்? 30 சவுக்கார கட்டிகளும் 24 பற்பசைகளும் 18 பருத்துரிகளும் சமனாக இருக்கக்கூடிய அளவுக்கு எத்தனை பொதிகள் செய்யணும்? லக்ஷான் சொல்லுங்க உங்களோட ஆன்சரை. 60. 60 சார். 60ஆ? ஆமா சார். இந்த 30, 24, 18 ഇതിന്റെ പൊതു മടങ്ങളിൽ പെരിയത് പൊതു കാരണികൾ പെരിയത് 60ஆ? எப்படி 60 பாட் நீங்கள் புறங்க வர? நான் இப்ப 30 புறங்க வர, நான் இதுல பார்க்கிறேன். 30, 24, 18. 30, 24, 18. 30, 24, 18. முப்பது சவுக்காரம், 24 பற்பசை, 18 தூரியல். அப்ப நான் அப்ப இவையெல்லாம் சமனா இருக்கிற வகையில வந்து எத்தனை பொதிகள் அதிகூறிய பொதிகள் செய்யலாம் என்றால் நாங்கள் சொன்னாங்க என்ன, அது வந்து 30, 24, 18 வந்து பொது காரணிகளில் பெரியதை காணணும் என்று சொன்னாங்க என்ன. அப்ப 30, 24, 18 இது வந்து பொது காரணிகள் பெரியது என்ன லக்ஷான்? எந்த முறையில செய்து நீங்கள் முதல் வந்து? பெருக்கல் முறையில சார். பிரித்தல் முறையிலையா செய்து நீங்கள்? பெருக்கல் முறையில சார். ஓகே, பெருக்கல் முறையில். அப்ப 30 காரணிகள் என்ன என்று சொல்லுங்க பாப்போம். 30, 60, 90, மடங்குகள் இல்ல, இது பொது காரணிகளில் பெரியது. பொது காரணிகளில் பெரியது இதுதான் சொன்ன. சமனாக பிரிக்க வேண்டும் என்று வந்தால் நான் பொது மடங்குகள் என்று சொல்லல, இது பொது காரணிகளில் பெரியது. 30, 24, 18 உங்களுக்கு உங்களுடைய பொது காரணிகளில் பெரிய இலக்கம் என்ன? மடங்குகளை நான் சொல்லல, இது காரணிகளை சொன்னேன். ஓகே, அப்ப 30 காரணிகள் என்ன? 2. 1 கட்டாயம் பெறும் எப்பயும் 2. ஓகே, 3 சார். 3, 5. 5. வேற விதுஷன் சொல்லுங்க மற்றது. 5 சார். 5 சார். 5. அடுத்தது அவ்வளவுதான் சார். 6 வரும். 6 வரும். மற்றது 8 சார். 8 வராது 30க்கு. 8ஆல பிரிப்பீங்களா? 10 சார். 10. 10. ஓகே, 10. அடுத்தது 15 சார். 15. 30 சார். 30. லக்ஷான் சொல்லுங்க. 24 காரணிகள் மற்றது 1, 2, 3, 8. நீங்கள் இடையில ஒன்றை விட்டுட்டீங்க. 6. அதுக்கு முதல் ஒன்று இன்னொன்று வரும். 4 வரும்.
4 6 8 அடுத்தது 12 12 24 24 18 18 என்ன சரணிதா சொல்லுங்க. 1 1 2 2 3 3 6 6 9 9 18 18. அப்ப கிருஷாந்தி சொல்லுங்க, இதுல வந்து பொது காரணிகளில் பெரியது எது? 30 24 18. இப்ப நாங்கள் காரணிகள் எழுதினாங்கள். எது பொது காரணிகளில் பெரியது இதுல? நாங்கள் எழுதியிருக்கிறோம் என்ன, எல்லா காரணிகளையும் எழுதியிருக்கிறோம் என்ன, 1 2 3 5 6 1 2 3 அப்படின்னு. இதுல இந்த காரணிகளுக்குள்ள எது பெரிய பெரிய இலக்கம்? பொதுவாயும் இருக்கணும், பெருசாயும் இருக்கணுமா? 6 சார். 6. ஓகே. அப்ப எங்களுக்கு தெரியும் 6 பொதிகள் செய்யலாம் வந்து சமனா இருக்கணும். 6 பொதிகள் செய்கிற என்றால் ஒரு பொதியில் இருக்கும் அதிகூடிய சவக்கார கட்டிகள் எத்தனை? யூஜினா சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் 6 பொதிகள் செய்யணும் உண்டு. அப்ப அதிகூடிய சவக்கார கட்டிகள் எத்தனை? 30 சவக்காரங்கள் இருக்குது. அப்ப நாங்கள் 6 பொதிகள்ல செய்யணும் என்று நாங்கள் படிச்சிட்டோம். ஏனென்றால் வந்து காரணிகளை கண்டு நாங்கள் 6 பொதிகள்ல செய்தால் இதா வரும். அப்போ ஒரு பொதிகள்ல இருக்கக்கூடிய சவுக்காரம் வந்து எவ்வளவு? எத்தனை வைக்கணும்? சவுக்காரம் 5 வைக்கணும். குட். மற்றது சரணிதா சொல்லுங்க, பற்பசி எத்தனை? 4 சார். 4 பற்பசைகள். கிருஷாந்தி சொல்லுங்க, எத்தனை பத்தூரிகைகள்? 3 சார். 3. ஓகே, சரியா? விதுஷன் விளங்கிச்சுதா? ஆமா சார். சார் விளங்குதா? விளங்குது சார். ஓகே, குட். சரி, அப்ப வந்து அதுதான் இந்த கணக்கு செய்தார். அப்ப இதுல வந்து இப்படி ஒரு கணக்கு நான் இந்த புத்தகத்துல நான் பார்த்தேன் என்றால், அப்ப இதுல 6, அப்ப இதுல 5 4 3. அப்ப இது வந்து நான் கிட்டத்தட்ட போன முறை ஒரு ஹோம்ஒர்க்கை தந்தேன். மற்றது இது ஒருக்கா செய்கிறீங்களா? ஒருக்கா பாப்பாமா? 96 ஆப்பிளும் ஒரு கூடையில் 96 வசன கணக்கிலே செய்வோம். என்ன மற்றதில் ஓரளவு நீங்க செய்கிறீங்கள். அப்ப நான் வந்து பெருசா இது திருப்பி நீங்கள் பிறகு நான் ஹோம்ஒர்க்களை தெரியக்குள்ள நான் ஹோம்ஒர்க்கையும் பார்த்தேன்னா எல்லாரும் ஓரளவு இந்த கேள்வியை செய்திருக்கிறீங்க. நான் இந்த வசன கணக்குகள் கூட செய்வோம். அப்படின்றால் உங்களுக்கு அது கூட வந்து அந்த அடிப்படை விளங்கும். 96 ஆப்பிள்களும் இன்னொரு கூடையில் 60 தோடம்பழங்களும் உள்ளன. இருவகை பழங்களும் சம எண்ணிக்கையில் இருக்கும் வகையில் பொதிகளில் இடப்பட்டால் பெறக்கூடிய அதிகூடிய பொதிகளின் எண்ணிக்கை யாது? செய்யுங்க பார்ப்போம். என்ன முறையிலையும் செய்யலாம். எது உங்களுக்கு சுவமா இருக்கு? எந்த முறை வந்து சுவமா இருக்கு? நான் என்ன பொறுத்தவரை வகுத்தல் முறை கொஞ்சம் சுவம் மாதிரி கிடக்குது. காரணிகளை எழுதி செய்கிறத விட வகுத்தல் சுவமா இருக்கு. பட் உங்களுக்கு எது சுவமான முறையில் அதை செய்யுங்க. இருக்க 96 ஆப்பிள்களும் 60 தோடம்பழங்களும் சம பொதிகளில் இடப்பட வேணும்.
கிருஷாந்தி நீங்க செய்யல இந்த மியூட் பண்ணி விடுங்க உங்களோட போன். மியூட் பண்ணுங்க, உங்களோட சத்தம் வருது. ஓகே. ஓகே சார். ஓகே செய்துட்டீங்களா? ஓகே குட். யார் செய்தது? விதுஷனா செய்துட்டீங்களா? ஓகே சார். செஞ்சுட்டேன் சார். செய்துட்டீங்களா? ஓகே. யாருதுல செய்ய? கிருஷாந்தி செய்துட்டீங்களா? சரணிதா முடிஞ்சதா? ஆமா சார். ஓகே. யுஜினா செய்துட்டீங்கள், விதுஷன் செய்துட்டீங்கள், லக்ஷான். கிருஷாந்தி செய்துட்டீங்களா? செய்துட்டீங்களா கிருஷாந்தி? ஆமா சார். ஓகே, இப்போ லக்ஷான் தான் செய்யணும். செஞ்சுட்டேன் சார். சரி, ஓகே. ஒவ்வொரு தரம் என்னென்ன லக்ஷான் என்ன எது எத்தனை பொதிகள் என்ன என்ன உங்களுக்கு விட வந்தது? அப்பிளுக்கு 8 சார். இல்லை, எத்தனை பொதிகள்? முதலாவது கேள்வி வந்து அதிகூடிய பொதிகளின் எண்ணிக்கை எது? 8 சார்.
8 ஆமா சார் 8 ஓகே பாப்போம். ஓகே யூஜினா சொல்லுங்க உங்களோட என்ன ஆன்சர்? 12 சார் 12. ஓகே விதுஷன் 12 சார் 12. மற்றது கிருஷாந்தி 12 சார் 12. சரணிதா 12 சார் ஓகே 12 சரியான விட. அது லக்ஷா நீங்கள் எங்க புலப்பட்டு நீங்கள் பாப்போம் இப்ப நாங்கள் வகுத்தல் முறையில செய்வோம் பொதுக்கார. அப்ப உங்களுக்கு தெரியும் நாங்கள் சமனாக அதிகூடிய பொருட்கள் சம எண்ணிக்கை என்று வந்தேன்டா பொதுக்காரணிகள் பெரியது நாங்கள் பாவிக்க வேணும். பொதுக்காரணிகள் பெரியதை பாவிக்கணும்னா நாங்கள் நாங்கள் சுவமானது எனக்கு வகுத்தல் முறையில செய்வோம். இதுல அறுபதும் எனக்கு 60 96 இப்படி நெடும் பிரித்தல் முறையில பிரிக்கிறேன். சரியா? இப்படி பிரிக்கல எத்தனையாவது முதலாவது லட்சம் சொல்லுங்க. இதை இப்ப நாங்கள் பார்த்தோம் என்றால் 2ஆல வகுக்கலாம் என்றால் இதுல சைவரும் இருக்குது. மற்றது 6 2ஆல வகுக்கலாம். ரைட் 2 சரியா? அப்ப 2ஆல வகுத்தோம்டா 30. 98 2ஆல வகுத்தால் எவ்வளவு லட்சம்? 96 2ஆல வகுத்தால் எவ்வளவு? 48 சார் 48. அடுத்தது இப்படி எதால வகுக்கலாம்? 30 48ஆல வகுக்கக்கூடிய மிக குறைஞ்ச முதன்மை எண் என்ன? 2ஆல வகுக்கலாம். 2ஆல வகுக்கலாம். நாம் சாரி 2ஆல வகுத்தால் இதையும் 2ஆல வகுக்கலாம் என்ற சைவரை 2ஆல வகுக்கலாம், 8 2ஆல வகுக்கலாம் என்றபடியால் மிக குறைஞ்ச முதன்மை எண் 2ஆல வகுக்கலாம். 24 மற்ற 15ஐயும் 24ஐயும் வகுக்கக்கூடிய மிக குறைந்த முதன்மை எண் என்ன லட்சம்? 3 3 என்றால் 5ம் 8ம். இனி வகுக்கலாமா இத? ஆமா சார் இல்லை இதை வகுக்கலாமா? ரெண்டையும் என்ன தானத்தால வகுப்பீங்க? இல்ல சார் வகுக்க முடியாது சார் இனி வகுக்க முடியாது. அப்ப 2 தர 2 தர 3 2 தர 2 தர 3 அப்ப 12 12 பொதிகள் செய்யலாம். இப்ப நீங்கள் எங்க பிளவிட்ட நீங்கள் தெரியுதா? அப்ப சார் பாக்குறீங்களா உங்களோட ஆன்சரை? ஆமா சார் ஓகேயா? அப்ப 12 பொதிகள்ல இடலாம். 12 பொதிகள்ல இருந்தா ஒரு பொதிகள்ல இருக்கக்கூடிய எத்தனை ஆப்பிள் இருக்கணும் யூஜினா? 8 சார் 8 96 8 பொதிகள் என்றால் 12 பொதிகள். அப்ப ஆப்பிள் எத்தனை? 8. மற்றது சரணித்தா எத்தனை சோடம்பழம் ஒரு பொதிகள் எல்லாம்? 5 சார் 5. குட். சரி, இதுல இன்னொரு கணக்கு கொண்டு சாரன் இப்படி வசன கணக்கு. அதுக்கு பிறகு நாங்க பொது மடங்களுக்கு போவோம். 42 மீட்டர் 49 மீட்டர் 63 மீட்டர் நீளமான கம்பிகள் சம நீளமான துண்டுகளாக மிச்சமின்றி வெட்டப்பட வேண்டும். அவ்வாறு வெட்டக்கூடிய மிக நீளமான துண்டுகளின் நீளம் என்ன? 42 மீட்டர் 49 மீட்டர் 63 மீட்டர். அப்ப இது சம துண்டுகளாக வெட்டப்படணுமா? அப்ப வெட்டக்கூடிய துண்டுகளின் அப்படி சம அந்த வெட்டக்கூடிய துண்டின் நீளம் என்ன? 42 49 63. அப்ப என்ன யூஜினா சொல்லுங்க, என்ன விட இதுக்கு? 7 சார்
7. யார் இதுல 7 வராத ஆக்கள் உங்களோட பதிலா 7 வராத ஆக்கள்? பிரசாந்தி என்ன ஆன்சர்? மியூட் அன்மியூட் பண்ணுங்க. கதை கேட்க அன்மியூட் பண்ணுங்க. இப்படி கதைங்க. 7 சார். ஓகே லக்ஷான்? 7 சார். ஓகே 7 குட். சரணிதா? 42 சார். 42. எப்படி வேற 42? எங்க பிளவிட்டு நீங்க? இது சமனா வெட்டணும் என்ன? 42 42 மீட்டர், 49 மீட்டர், 63 மீட்டர். என்ன 3 கம்பி துண்டுகள் இருக்குது. அப்ப இவே இந்த மூண்டையும் வந்து சம இதுல வெட்டணும். சம துண்டுகளா விட்டால் வெட்டக்கூடிய அதிகூடிய நீளம் எடுத்து தான் கேட்டது. என்ன எப்படி 42 பேரும்? விதிஷன் என்ன உங்களோட ஆன்சர்? 7 மீட்டர் சார். 7. ஓகே எப்படி அந்த இது பாப்பாமா? இதுல வந்து பிரசாந்தி எங்க சரணிதா இதுல பிளவிட்டு நீங்க? விளங்குதா அப்ப சரணிதா? ஓகே 40 இதுல வந்து 40 இதுல வந்து 42ஐயும் பிரிக்கக்கூடிய அதிகூடியது வந்து 2ஆல வகுக்கலாது, 7ஆல தான் வகுக்கலாம். என்ன ஆதிகூடியது 7 6 7 7 7 9 இதுக்கு மேல வகுக்கலாது. அப்ப வந்து அதிகூடிய வந்து 7. எங்க பிள்ளைப்பட்டி நீங்க தெரியுதா அப்ப? விளங்கல? ஓகே இப்ப சரி, இப்ப விளங்குதானே? ஓகே குட். இதுல வந்து போன முறை நான் ஒரு எல்லாரும் ஹோம்ஒர்க் எதிர்க்கிறீங்க குட். ஆனால் போன ஹோம்ஒர்க்கில் ஒரு ஒன்றை வந்து நீங்கள் நான் இதுல ஷேர் பண்றேன். இது வந்து இந்த 2வது கேள்வி இருக்குல்ல, 2வது கேள்வி இதுக்கும் இந்த பொது மடங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா போன முறை நான் ஒரு அந்த அந்த பொட்மாஸ் ரூல் படிச்சோம்ல, அதுல வந்த ஒரு கேள்வியைத்தான் நான் இது எழுதினேன். இதுல யாரும் இந்த கேள்வி இருக்க பாக்குறீங்களா? எப்படி இது வந்து இது பொது மடங்குகள் காரணிகளுக்கும் இது நாங்க முதல் படிச்ச பாடத்தில இருந்தான் ஒரு கேள்வி எடுத்தேன். நான் வைத்தியர் ஒருவர் தனது சிகிச்சை நிலையத்தில் நோயாளிகளை பரிசோதனை செய்யும் ஒவ்வொரு 15 நிமிடத்திலும் ரூபாய் 1200 ரூபாய் வருமானமாக பெறுகிறார். அவர் நாளொன்றில் 2 மணித்தியாலம் வீதம் 7 நாட்களில் நோயாளிகளை பரிசோதிக்கிறார். வாரம் ஒன்றில் அவருக்கு கிடைக்கும் வருமானத்தை காண்க. இது வந்து நான் இதுக்கு காரணிகள்ல இல்லையா, இது முதல் பாருங்க, செய்து பாருங்க இதுல என்ன 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 ஆன்சர் வருதுண்டு. தெரியுதா கிருஷாந்தி? என்ற இது கேள்வி தெரியுதா? வைத்தியர் ஒருவர் தனது சிகிச்சை நிலையத்தில் நோயாளிகளை பரிசோதனை செய்யும், இப்ப நான் கொஞ்சம் இதா பெருசாக்கி விடுறேன். நிலையத்தில் நோயாளிகளை பரிசோதனை செய்யும் ஒவ்வொரு 15 நிமிடத்திலும் ரூபாய் 1200 வருமானமாக பெறுகிறார். அப்ப 15 நிமிஷத்துக்கு அவர் வந்து 1200 ரூபாய் அவர் வந்து வருமானமா பெறுறாரா. ஆனால் அவர் நாளொன்றில் வந்து 2 மணித்தியாலம் தான் வேலை செய்கிறார். ஒரு நாள்ல எத்தனை மணித்தியாலம் இருக்குது? 24 மணித்தியாலம். ஆனா 2 மணித்தியாலம் தான் வேலை செய்கிறார். ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடம்? 60. ஓகே, ஒரு மணித்தியாலத்தில் 60. அவர் ஒரு நாள் 7 நாட்களும் வேலை செய்கிறார். ஆனா ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். வாரம் ஒன்றில் அவருக்கு கிடைக்கும் வருமானத்தை காண்க.
விளங்குதா கேள்வி என்ன செய்யறேன்? இல்ல சார். ஓகே, விளங்காடி சரி நாங்க எடுப்போம். ஓகே, இவர் வந்து ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும் 1200 ரூபாய் வருமானம் பெறார். ஒரு வைத்தியர் ஒரு ஆட்களை பார்க்கிறார், ரைட்? ஆனால் ஒரு ஒரு மணித்தியாலத்துல வந்து அப்ப ஒரு ஆனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 மணித்தியாலம் தான் வேலை செய்யறேன். முதல் வந்து நாங்கள் பார்ப்போம் வந்து 2 மணித்தியாலத்துல வந்து எவ்வளவு அவர் வருமானம் பெறாருன்றதை பார்ப்போம், ரைட்? பிறகு 2 மணித்தியாலத்துல பிறகு வேற ஒன்றுக்கு பெறக்கூடிய இதை கேட்கணும் என்ன. அப்ப 2 மணித்தியாலத்துக்கு இவ்வளவு வந்து வருமானம் பெறாருன்றதை பார்ப்போம், ரைட்? 2 மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம் இருக்குது பிரசாந்தி சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க, இருக்கு அன்மியூட் பண்ணுங்க. 120 நிமிடங்கள் சார். 120 நிமிடம், ரைட்? 120 நிமிடம் என்றால் எப்படி பார்ப்பீங்க வந்து ஒரு 15 நிமிடத்துக்கு 1200 ரூபாய் என்றால் 120 நிமிடத்துக்கு எவ்வளவு வந்து பார்ப்பீங்க? எத்தனை மடங்கு இருக்குது 120? என்ன மாதிரி அதை செய்வீங்க? 15 நிமிடத்துக்கு 1200 ரூபாய் வருமானம் என்றால் 120 நிமிடத்துக்கு எவ்வளவு வருமானம் என்று பார்ப்பீங்க? 120ல எத்தனை 15 இருக்குது? 8. ஓகே, அப்ப எப்படி அதை செய்து எப்படி 8 எப்படி எடுத்த நீங்கள்? 120 வகுத்தல் 15 என்ன? 8. ஓகே, 8. அது 8 வந்து பிறகு வந்து அது அப்ப எத்தனை ஒரு நாளைக்கு பெறக்கூடிய வருமானம் என்ன லக்ஷான்? 1200 ரூபாய் சார். இல்ல 15 நிமிடத்துக்கு 1200 ரூபாய். ஒரு மணி என்ன ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வருமானம்? அப்ப என்ன செய்வீங்க? 8 1200 பெருக்குவீங்க என்ன? 8 தர 1200. ஒரு வேரம் ஒன்று கண்டால் அப்படி என்ன செய்வீங்க? இலங்கையில அந்த 8200 பெருக்கி அதை 7ஆல பெருக்கணும், சரியா? அப்ப 8 தர 1200 தர 7. அப்ப இது ஒரு எண்கோவையை நீங்கள் எழுதினோம் என்றால் எப்படி எண்கோவையா எப்படி எழுதுவீங்க? எண்கோவையா எழுதுற என்றால் எப்படி எழுதுவீங்க? ஒரு எண்கோவையை எழுதி காட்டுங்க. அப்ப அப்படி நாங்கள் எண்கோவையை எழுதி நாங்கள் முதல் என்ன ஒரு இதை வந்து எப்படி எழுதுவீங்க? 120 பிரித்தல் 15, அதுதான் முதல் செய்யணும். அடைப்பு குறிக்குள்ள வரும். தர 1200 தர 7. இதுதான் எண்கோவையா நீங்க எழுதுவீங்க. சன்னிதா விளங்குதா? ஓகே, எண்கோவையா நீங்கள் இந்த வசன கணக்க எண்கோவையா எழுத சொல்லி கேட்ட பரீட்சையில வந்து 120 தர 15 பிறகு வந்து இது முதல் செய்வீங்கள். அடைப்பு குறிக்குள்ள வரும். தர 1200 தர 7. லட்சம் விளங்கிச்சுதா? கிருஷாந்தி விளங்கிச்சுதா? ஓகே, இன்னொரு கோம்பக்கம் தந்தனா நீங்கள் வந்து எதிரும் அதை செய்யல வந்து டக்குன்னு நீங்கள் பார்த்து செய்யலாம். ஒன்று பாருங்க, இதுல பரீட்சை மண்டபம் ஒன்றில் 180 ஆசனங்கள் உள்ளன. அவற்றை ஒவ்வொரு வரிசையிலும் சம எண்ணிக்கையான ஒழுங்கு செய்தல் வேண்டும். ஒவ்வொரு வரிசையில் இருக்கக்கூடிய மிக குறைந்த எண்ணிக்கையான ஆசனங்கள் 10ஆகவும் மிக கூடிய ஆசனங்கள் 15ஆகவும் இருக்கத்தக்கதாக ஆசனங்களின் ஒழுங்கு செய்ய வேண்டிய முறைகளை காண்க. அப்ப வந்து முதல் வந்து ஒன்று 10 இருக்கணுமாம், மிக குறைஞ்சது 10 இருக்கணுமாம், மிக கூடியது வந்து 15 இருக்கணுமாம்.
என்று ஒழுங்கு செய்ய வேண்டும். உங்களோட புத்தகத்துல இந்த கேள்வி எடுத்தினான். இந்த 10 இருந்தால் எத்தனை இதுகள் வைக்கலாம், எத்தனை எத்தனை ஆசனங்கள் ஒரு வரிசையில இருக்கும், ஒரு ஆசனங்கள் 10 இருக்கணும், எத்தனை வரிசை இருக்கும்? 18 சார். 18 இருக்கும். ஓகே. 11 வைக்கலாமா? இல்ல சார். 11 முடியாது. 12 வைக்கலாமா? 12 ஆமா விதுஷன் எத்தனை வரும்? 12 வச்சேன்டா எத்தனை வரிசை வரும்? 15. ஓகே. பிறகு 15 வச்சா ஓகே. சரி. அப்ப அது விளங்குது அது செய்யறது எப்படி என்று? ஓகே, குட். அப்ப இப்ப நாங்கள் வந்து பொது இதுல கணக்கெளியலை செய்துட்டோம். நாங்கள் ஹோம்ஒர்க் நான் செய்தனால் இது 100. இனி வந்து பொது மடங்குகளுக்கு போவோமா? பொது மடங்குகளை இது போட்டு இப்ப 8 இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. நாங்கள் வந்து பொது மடங்குகளில் சிறியதை போவோம். 2 மடங்குகள் என்றா வந்து அந்த தானத்தை வந்து அது தானத்தை பெருக்கிறது. 2 மடங்குகள் என்றா 2 தர 2, 2 தர 2, 2 தர 3, 2 தர 4, 2 தர 5 அப்படி 3 மடங்குகள் என்றா 3 தர 3, 3 தர 1, 3 தர 2, 3 தர 3. இது பஸ்ல 2, 3, 4 பொது மடங்களை காண்போம். தரப்பட்ட மடங்கள் இவை வந்து மடங்களில் சிறியதென்றால் 2, 3, 4 மடங்களில் பொது மடங்களில் சிறியதென்றால் இப்படி மடங்களை எழுதி போட்டு கேரணியல் எழுதி போட்டு பெருசா காணுவீங்கள். அது மாதிரி மடங்குகள் எழுதி போட்டு சின்ன காணணும். சரியா? அது மாதிரி நாங்கள் வந்து வகுத்தல் முறையிலையும் வந்து செய்யலாம். இது வந்து மடங்கள் எழுதி போட்டு செய்கிறது. அடுத்தது வந்து இது வந்து சுட்டி மாதிரி சுட்டியா எழுதலாம். வந்து உயர் இப்படி 4 வந்து 2 தர 2 தர 2 எழுதலாம். 2 தர 2 எழுதலாம். பிறகு வந்து 12 வந்து 2 தர 2 தர 3 எழுதலாம். அப்ப 2 தர 2 சுட்டியா எழுதுறது தெரியுமா உங்களுக்கு? சரியா? 2 தர 2 தர 3. 18 வந்து 2 தர 3 தர 3. ரைட்? அப்படி எனக்கு வந்து 2 உயர் வேலை எது? இந்த 2 இப்ப இந்த 3லயும் 2 உயர் வேலை 2 2, 3 உயர் வேறு 3 2. அப்ப வந்து பொது மடங்குகளில் பெரியது வந்து இதை பெருக்கி வந்து 36. சரியா? இப்ப நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் வந்து இப்ப பிரித்தலாலையும் பார்க்கலாம். அப்ப நான் கிட்டத்தட்ட கணக்களை செய்து கொண்டு போவோம். சரியா? பொது மடங்குகளில் சிறியது இது ஒன்றை செய்வோமா? இன்றைக்கு நான் பிறகு ஹோம்ஒர்க்கா தரேன். நான் உண்டு பிறகு ஒரு வசன கணக்குகளும் இருக்குது. சிம்பிளான ஒன்றை பார்ப்போம். 18, 24, 36 இதை செய்யறீங்களா? பொது மடங்களை சிறியது உங்களோட கிருஷாந்தி தெரியுதா? பொது மடங்களை சிறியது கிருஷாந்தி எல்லாரும் செய்துட்டு நீங்கள் ஒரு எனக்கு இந்த படம் எடுத்து ஒரு வாட்ஸ்அப்ல போடுங்க. அடுத்த முறை கிளாஸ்ல நான் இதையும் எடுத்து நான் இதுல கொஞ்சம் வசன கணக்கில் ஹோம்ஒர்க்கும் போட்டு வரேன். அதை செய்யுங்க. பிறகு இதுகளை பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல. சரியா? எடுத்த பிறகு அடுத்தது இதுக்கு சுட்டியலுக்கு போவோம் அடுத்த முறை. சரியா? ஓகே, தேங்க்யூ எல்லாரும். ஓகே, ஹோம்ஒர்க்கை செய்யுங்க அடுத்த முறை. ஓகேயா? பாயா? பாய். Bye. Bye. Bye.